அவங்க கூப்பிட சொன்னாங்க, கூப்பிட்டு விட்டாச்சா? கேட்க சொன்னது கேட்டாச்சு. அதுக்கு நீங்க மட்டும் நீ யாரு கேட்கறதுக்கு? நீ யாரெல்லாம் கேட்க கூடாது. அது எப்படி கேட்காத இருப்பாங்க? நீ போலீஸ்காரனா? உனக்கு இந்த மாதிரி ஆயிந்தா? உனக்கு என்ன ஒண்ணு ஆயிந்தா? யாரு எனக்கு சம்பந்தமா? உனக்கு என்ன ஒண்ணு ஆயிந்தா? அவங்க கேக்குற கேள்விடா. அவங்க என்ன கேக்குறாங்க? அது யாரு கேக்குற? நீ போலீஸா? நீ அட்வொகேட்டா? நான் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கூட இருப்பேன். சரியான போதையில ரோட்ல படுத்திருந்தா சார். ஓரமாக தான் சார் படுத்திருந்தாரு. நேற்று அவங்க 2 பேருமே குடிச்சிருந்தாங்க சார். குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கார மேலே வண்டி ஏற்றிட்டாங்க சார். ஸ்டேஷனில் கூப்பிட்றதுக்கு நீங்கள் போய் கையெழுத்து போட்டு பாடியை வாங்கி போங்கன்னு ரிமூவ் பண்ணுங்க, பாடி எடுத்து போங்கன்னு முதல்ல சொல்கிறாங்க. ஒரு ஆட்டோக்காரன் ஒரு கார்காரனை உரைச்சிட்டா 10 நிமிஷம் தேடி பிடிச்சி ஃபைனை போட்டு ரிமாண்ட் பண்ணுறீங்க. அப்போ கார்காரனுக்கு ஒரு சட்டம் தனியாக, ஏழைங்களுக்கு சட்டம் தனியாக. எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். இந்த மக்களுக்கு நியாயம் கிடைச்சா தான் நாங்கள் பாடியை வாங்குவோம். அது வரையும் நாங்கள் வாங்க மாட்டோம், போராட்டம் பண்ணுவோம். பேசுறா ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டா போயினே இருங்கன்னு கேட்குறா சார். அவ என் பிள்ளைய சாவச்சிட்டா சார். சார் என் பேர் வினிதா சார். எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சரியான போதையில் ரோட்டில் படுத்திருந்தா சார். ஓரமாக தான் சார் படுத்திருந்தார். யதார்த்தமாக கொஞ்சம் நவுந்துட்டு படுத்திருக்கா சார். ஃபீடு பிரேக் இருக்குன்னு அந்த பொம்பளைக்கு தெரியும் சார். நேற்று அவங்க 2 பேருமே குடிச்சிருந்தாங்க சார். குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கார மேலே வண்டி ஏற்றிட்டாங்க சார். நான் கேட்டேன், இது வண்டி ஏற்றி விட்டுட்டு போகிறீங்களே மாறினதுக்கு, உங்கள் வீட்டுக்காரர் வந்து ரோட்டில் படுத்துருக்காரு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க சார். எனக்கு தெரியாது சார். எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன ஒரு நியாயம் கிடைச்சா சார். எனக்கு நான் ஃபோன் பேசியிருந்தேன் சார். கொஞ்சம் பக்கத்தில் நவுந்து நின்று ஃபோன் பேசியிருந்தேன் சார். எங்கள் அத்தைகிட்ட ஃபோன் பேசி இந்த மாதிரி அவன் இருக்கான் அத்தை அப்படின்னு சொன்னேன் சார். போய் ஃபோன் பேசி வரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். எனக்குன்னு யாருமே இல்லை சார். அவன் மட்டும்தான் சார் இருக்கான். எனக்குன்னு அப்பா அம்மா இல்லை சார். அவன் மட்டும்தான் சார் இருக்கான். இப்போ அவனும் போய் தான் நான் அனாதையாக தான் சார் இருக்கேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும் சார். எனக்கு கல்யாணம் 8 மாதம் தான் சார் ஆகுது. ஒரு குழந்தை இல்லை, ஒரு எதுவுமே இல்லை சார். எனக்கு நியாயம் கிடைச்சாகணும் சார். இப்போ அந்த பொம்பளைங்க வரணும் சார். இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் சார். 2 பிள்ளைடி இருந்தாங்க சார். 2 பேருமே குடிச்சிருந்தாங்க சார். சார் ஆக்சிடென்ட் ஆனது எல்லாருமே கூதமானாங்க சார். கூதமான உடனே அந்த பொம்பளை காரை எடுத்து ஒளிய வச்சுக்கிச்சு சார். யாருன்னா என்ன கேட்பாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகும்னு சொல்லி காரை ஒளிய வச்சுக்கிச்சு சார். ஒரு சந்தில் போய் நிற்க வச்சுருந்துச்சு சார். கேட்டேன் சார். அதுக்குள்ளே அந்த பொம்பளை போயிடுச்சு சார். போயிட்டு கார் நிப்பாட்டிட்டு வந்துடுச்சு சார். வந்து நான் ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இது போயிடுச்சு சார். அது சொல்லிச்சு சார். போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சு சார். என்னோட பேர் அன்சாரி பாஷா. இந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டி தான் வாழ்கிறேன். ஒரு பொறுப்பில் இருக்கேன். அது கேள்விப்பட்டேன் என் நண்பர் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்கன்ட்டு. சரி, நான் நேற்று வர முடியாத சூழ்நிலை. இன்றைக்கி வந்து கேட்கும்போது மக்கள் கொந்தளிச்சு நிற்கிறாங்க. ஸ்டேஷனில் கூப்பிட்றதுக்கு நீங்கள் போய் கையெழுத்து போட்டு பாடியை வாங்கி போங்கன்னு ரிமூவ் பண்ணுங்க, பாடி எடுத்து போங்கன்னு முதல்ல சொல்கிறாங்க. உள்ளே கூப்பிட்டாங்க. அப்பாவை கூப்பிட்டு அப்பா போய் கேட்டதுக்கு தீக்குளத்தில் சாவுன்னு ஒரு அதிகாரி எப்படி சொல்லலாம்? அப்போ ஏழைக்கு ஒரு சட்டம், நான் பணக்காரங்க ஒரு சட்டமா? சட்டம் சரியான நம்மள செயல்படணும். ஏழைங்களுக்கு பணக்காரங்க யாரும் ஒரு ஆட்டோக்காரன் ஒரு கார்காரனை உரைச்சிட்டா 10 நிமிஷம் தேடி பிடிச்சி ஃபைனை போட்டு ரிமாண்ட் பண்ணுறீங்க. அப்போ கார்காரனுக்கு ஒரு சட்டம் தனியாக, ஏழைங்களுக்கு சட்டம் தனியாக. நாங்கள் வசதி வாய்ப்பு இல்லை, ஆட்டோ ஓட்டி தான் பிழைக்கிறோம். இன்றைக்கி அந்த குடும்பம் ரோட்டில் நிற்குது. பணம் இருந்ததுன்னா, பணம் இருக்கிறதுனால நீ வந்து என்ன வேணாலும் பண்ணலாமா? சட்டம் பாக்கெட்டில் இருக்குதா? எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். இந்த மக்களுக்கு நியாயம் கிடைச்சா தான் நாங்கள் பாடியை வாங்குவோம். அது வரையும் நாங்கள் வாங்க மாட்டோம், போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு நீதி கிடைக்கணும், இந்த ஸ்டேஷனில் நியாயம் கிடைக்கணும். அப்போ போதில் எத்தனை பேராலும் ஏற்றிட்டு போயிடுவீங்க? காவல்துறை கண்ணை மூடிட்டு இருக்குமா? ரோட்டில் படுத்துருக்கான். அவனோட வசதி வாய்ப்பு சரியில்லை. போதில் மயங்கி ரோட்டில் சென்டர் மீடியத்தில் படுத்துருக்கான். படுத்துருந்தா ஏற்றி இறக்கிட்டு போயிடுவீங்களா? சட்டம் கிடையாதா? சட்டம் செயல்படாதா? சட்டம் செயல்படாதா? நாங்கள்லாம் ஏழைங்க தான், படிப்பறிவு இல்லாதவங்க தான். ஏழைங்களுக்கு சட்டம் சரியான முறையில் செயல்படணும். அவங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும். கிடைக்கிற வரையும் நாங்கள் போராடுவோம். 21 வயசு பையன், என்ன வாழக்கூடிய பையன். அந்த பொண்ணு இன்னைக்கு விதவையாக நிற்குது. அதுக்கு யார் காரணம்? நீ ஒரு பொண்ணு தானே, அதை யோசிச்சியா? நீ அவங்கள வந்து எங்களை மிரட்டுறாங்க. நீ அட்வொகேட்டா, நீ என்ன போலீஸா என்கிட்ட பேசுகிற? அப்போ பணத்திமிரில் சட்டத்தை நீ கையில் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்க. காவல்துறை வந்து நேர்மையாக நல்லபடியாக நடவடிக்கை கடுமையாக எடுக்கணும். குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும்.
விபத்து நடந்தால் நீங்கள் குடிச்சிட்டு ஓட்டினா 5 வருஷம் 10 வருஷம் தண்டனை சொல்கிறீங்க. அது பேருக்கு தானா இல்லை ஏழைக்கா? பணக்காரங்களுக்கு ஒரு சட்டமா? எனக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். அதுவரை நாங்கள் போராடுவோம். உடலை வாங்க மாட்டோம். எக்காரணத்தை கொண்டோம். எந்த போலீஸ் மிரட்டலும் அச்சுறுத்தலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இல்லாமல் நாங்கள் தூக்கின்னு போனோம் சார். என் பிள்ளைய பொம்பளைக்கு இடத்துக்கு வரவும் மாட்டா, கத்திட்டு பாட்டுன்னு போயினே இருக்கிறா சார். அவன் சட்டமாக பேசுகிறா. ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டா போயினே இருங்கன்னு கேட்குறா சார். அவள் என் பிள்ளைய சாவச்சிட்டா சார். அப்படியே குடல் கிடல் அந்த இதெல்லாம் நசுங்கிச்சு சார். என் பிள்ளைக்கு இந்த எலும்பெல்லாம் நொறுங்கிச்சு சார். அப்படியே இறந்துட்டான் சார் என் பிள்ளை. ஒரே ஒரு பிள்ளை தான் சார். எனக்கு எப்படியா நியாயம் கட்சி ஆகணும் சார். இது எப்படியா முழு காமிச்சு விட்டு எப்படின்னா நியாயம் கிடைக்க வைங்க சார். எனக்கு பிள்ளையே இல்லை சார். அவன் ஒத்த தான் இருக்கிறான். அந்த லேடி வந்ததான் இங்கேருந்து அந்த லேடி வரணும் சார். அந்த லேடி வரணும் சார். எனக்கு எப்படியாவது அந்த லேடி வரணும் சார். நைட்டெல்லாம் குழந்தை வச்சு நீ லோல் பண்ணுக்கிறோம் சார். இங்க நைட்ல இருந்து உட்காந்துக்கிறோம். மலையில கோசில உட்காந்துக்கிறோம். அப்ப கூட இவங்க நியாயம் எடுக்க மாட்டாங்க. என் பிள்ளை பார்க்கவே என்னால முடியல சார். என் பிள்ளை கண்ணு மூஞ்செல்லாம் போயிடுச்சு சார். என் பிள்ளை இந்த இடம்லாம் தெரிஞ்சிச்சு. என் பிள்ளை அப்படியே வீரில் அப்படியே போட்டு நசுக்கி எடுத்துருச்சுங்க சார். ரெண்டும் சேர்ந்து என் பிள்ளைய. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை பெசன்ட் நகரில் தாறுமாறாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதில் நடைமேடையில் படுத்திருந்த சூர்யா என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் விபத்தை ஏற்படுத்திய ஆந்திர எம்பியின் மகள் பீடா மாதுரி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றி விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன் வணக்கம். இந்த வழக்கு பற்றிய முழு விவரங்கள். சென்னை பெசன்ட் நகர் ஓடைக்குப்பம் பகுதியை சேர்ந்த 22 வயது நிரம்பிய சூர்யா என்பவர் பெயிண்டராக பணியாற்றி வரும் நிலையில நேற்று மாலை மதுபோதையில் அங்கு இருக்கக்கூடிய பிளாட்பாரத்தில் அவர் உறங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று அந்த படுத்திருந்த சூர்யா மீது ஏறி இறங்கியதுல அவர் பலியானார். இந்த சம்பவம் தொடர்பாக அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற நபர் ஆந்திர மாநிலம் YSR காங்கிரஸ் கட்சி ராஜ்யசபா எம்பியான பீடா மஸ்தான் ராவின் மகள் பீடா மாதுரி என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் இங்கு சென்னை பெசன்ட் நகர்ல தங்கி வரும் நிலையில இவருக்கு சொந்தமாக அவர் பாண்டிச்சேரியில ஒரு தனியார் நிறுவனம் நடத்தி வருவதும் தெரிய வந்தது. அவ்வழியாக செல்லும் போது இந்த விபத்தானது நிகழ்ந்திருப்பதும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அவரை கைது செய்த போலீசார் அவர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவிக்கும் வகையில வாகனத்தை ஓட்டுதல் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இந்த பிரிவானது பெயிலில் வரக்கூடிய பிரிவு என்பதால் அவரை விசாரணை நடத்திய பின்பு அவரை காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மேலும் இவருடன் வந்த பெண் யார் என்பது குறித்தும் தற்போது போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையே பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவமானது விபத்தை ஏற்படுத்திய நிலையில அவரது உடலானது ராயப்பேட்டை அரசு மருத்துவ பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்ட நிலையில அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை வைத்த நிலையில அவரது உடலை வாங்க மறுத்த நிலையில நாளை இந்த உடலை பெற இருப்பதாக உறவினர்கள் தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.